இப்ப நேற்று நடந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. சிவகிரி பகுதியில் அண்ணா தெற்குங்கிற ஒரு இதுல செல்வராஜுங்கிற ஒருத்தர் 52 வயசு அவருக்கு. அவர் வந்து சட்டவிரோதமா அந்த மதுவெல்லாம் வந்து கடத்தியிருக்காரு. போலீஸ் பிடிச்சி போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. திருப்பி ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து அவருடைய மனைவி ரதி தேவி கிட்ட போய் திருப்பி காசு கொடு, நான் குடிக்க முடியும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. கொடுக்க முடியாதுன்னு. உடனே அவருக்கு ஒரு மகன் இருந்திருக்காங்க, மகள் இருந்திருக்காங்க, அவளுக்கு மனைவி இருந்திருக்காங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த கூரைக்கு தீ வச்சுட்டாப்ல. நல்ல வேலை வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஆனா அந்த வீடு முழுசும் எரிஞ்சு போயிருச்சு. எல்லா ஆவணங்களும் எரிஞ்சு போயிருச்சு. அந்த குடி போதைங்கிறது எவ்வளவு ஒருத்தனை அரக்கனா மாத்துதுங்கிறத நம்ம டெய்லியுமே பாத்துருவோம். அது ஒரு சம்பவம், ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். இப்ப செல்வராஜ் திருப்பி அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு போயிருக்காங்க. பல குடும்பங்கள் தொடர்ந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கூட ஒரு அண்மையில ஒரு படம் வந்தது, இதை பத்தி பேசுற ஒரு படம் தான், பாட்டில் ராதா. பாட்டில் ராதா. தமிழ்நாட்டு அரசு இது ஒரு கல்லா கட்டுற விஷயமா தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு காலகட்டத்துல குடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிடுவாங்க இங்க. ஆமா, இல்ல நிறைய நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களால கிரைம் ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்குங்கிறத நம்ம தினசரி பாக்குறோம்.